இந்த கேவிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொடியூசர் அவர் ஒன்றும் ஒரு பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது அப்படின்றாங்க திரைப்பட உலகத்தில். அவர் கர்நாடகாவில் ஃபிலிம் ப்ரொடியூசர், அதிகபட்சம் 5 கோடி தான் அவருடைய பட்ஜெட். ஆனால் இங்கே வந்துட்டு விஜய் படத்தை எடுக்கிறாரு. இவங்க சொல்றாங்க 500 கோடி இந்த பட்ஜெட் ஜனநாயகன் ப்ராஜெக்ட். ஆனால் அவர் யார் அப்படின்னா 5 கோடி ஆள் தான். அப்போ இவருக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணது? இது வெளியில இருந்துட்டு படம் கொடுக்கப்பட்டு அவர் பேர்ல எடுக்கப்பட்டதா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டதா இருந்தது அப்படின்னா அப்போ யாரு? திரையுலகத்தில் இருக்கிறவங்க என்னன்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏதோ ஒரு மாதிரி சித்தரிக்கிறாங்க. பெரிய திருடு, உலகத்திலேயே பெரிய திருடான் இது. என்ன கிடையாது, எல்லா விதமான திருட்டுத்தனமும் தெரிஞ்சவங்க நீங்க தான். உங்களுக்கு தெரியாது எதுவும் நடக்க போறது இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியாத மாதிரியே எல்லாரும் பேசுறீங்களே. வணக்கம் தோழர்களே, ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சர்ச்சையை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றது தமிழக வெற்றி கழகம், அதனுடைய கட்சிகளுடைய நிர்வாகிகளும். அதில் முக்கியமானது என்னன்னா, அந்த ஜனநாயகன் படம் கள்ளத்தனமாக வெளிவந்து விட்டது, நெட்டில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி. முதல்ல வந்துட்டு ட்ரெய்லர் தான் வந்துச்சு, படத்தினுடைய தொடக்கம், அப்புறம் எண்டு தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா மொத்த படமும் கிட்டத்தட்ட வந்துருச்சு, அதை யாரும் டவுன்லோட் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்லாம் சொல்கிறாங்க. இது தொடர்பாக நாங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க சைபர் கிரைமில், தமிழ்நாடு போலீஸுடைய சைபர் கிரைமில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க விசாரிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த திரைப்படத்துறையை சேர்ந்த கமலஹாசன், ரஜினிகாந்த், அப்புறம் இன்னும் பலரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது உலகத்திலேயே பெரிய திருட்டு, இப்படி எல்லாமா நடக்கும், பூ அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களை யாராவது எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு விளக்கணும்ல. ஊடகவியலாளர்களாகிய நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் இவங்களுக்கு தெரியாதா எப்படி ஒரு படம் சென்சார் சர்டிஃபிகேஷன் ஆகாமலேயே எப்படி இன்னொருத்தர் கிடைக்கும்? ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், எடிட்டிங் போகும், சவுண்டு, டயலாக்ஸு, மிக்சிங்கெல்லாம் வந்துட்டு ஒரு காப்பி போகும். அதெல்லாம் நடத்திட்டு எல்லாம் வந்துட்டு டைரக்டர், ப்ரொடியூசர் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இது இருக்கும். குறிப்பாக டைரக்டருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எல்லாம் சென்சார் போர்டில் போய் கட்டிங்லாம் வந்துட்டதுக்கப்புறம் அவங்க கட்டிங்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட்டிங் எல்லாம் வந்துட்டு மறுபடியும் ரீஎடிட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தான் காப்பியே ஆகும். காப்பியே ஆனது கூட முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் எப்படின்னீங்கன்னா, சேட்டலைட் வழியாக கியூப் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தின் மூலமாக தான் எல்லா விதமான இந்த மல்டிப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட தியேட்டர்களில் அது டவுன்லோட் ஆகும். அது ஒரு ஷோக்கும் 1 டைம் பாஸ்வேர்டு போட்டு தான் டவுன்லோட் பண்ண முடியும். சும்மா ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிட்டா அது அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எத்தனை ஷோ ஓட்டுறீங்களோ ஒரு தடவை ரிக்வஸ்ட் பண்ணால் தான் அவங்க அதை கொடுத்துட்ட உடனே டவுன்லோட் பண்ணி அவங்க படத்தை காட்ட முடியும். அது எத்தனை ஸ்க்ரீனில் அவங்க காட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் டவுன்லோட் பண்ணி ஆகணும். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சிஸ்டம் வந்துட்டு இப்போ இருக்குது. அதாவது பில்ஃபரேஜே இருக்காது, திருடவே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது 2 இடத்துல இருந்து தான் அது வெளியாகி இருக்கணும். ஒன்று, சென்சார் கிட்ட வெளியாக இருக்கணும். அதை பொதுவாக சென்சார் செய்ய மாட்டாங்க அப்படின்றது திரைப்பட உலகில் இருக்கக்கூடிய நாங்கள் பேசுகிற அளவில் எல்லாருமே சொன்னாங்க, சென்சார் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. 2வது விஷயம், சென்சார்கிட்ட போகக்கூடிய அந்த இதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஒன்றுத்தை ப்ரொடியூசர் அண்டு டைரக்டர்கிட்ட தான் இருக்கும். எடிட்டிங்லாம் போயிட்டுக்கிட்டலாம் வந்திருக்கும். ஒன்றுத்துக்கும் கொடுக்கும் போதும் அதில் ஒரு வாட்டர் மார்க் பண்ணுவாங்க. சென்சார் காப்பின்னா சென்சார் காப்பிக்கான அதுக்கு ஒரு சிம்பல் அது போட்டு எல்லாமே அது அந்த 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 பர்டிகுலர் காப்பியில் வந்துட்டு இதெல்லாம் வரும். இது எடிட்டட் காப்பியாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு வாட்டர் மார்க்கை போட்டு தான் வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க.
ஸோ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். ஆனால் இப்படியாப்பட்ட மார்க்கிங் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் நினைச்சார் அப்படின்னம்னா, ஒரு விமியோ அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதன் மூலமாக அவர் ஒருத்தருக்கு பாஸ்வேர்டை கொடுத்து ஒரு பர்டிகுலர் நபர் பார்க்கணும்னு பிரியப்பட்டார்னா அவருக்கு மட்டும் அந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அது திறந்து விடலாம், அவங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு விஜய் இல்லை இன்னொருத்தர், யாராவது ஒருத்தர் அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவராக இருந்தார்னா அப்படிலாம் செய்யலாம். தவிர இது வேறு எங்கும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது வந்துட்டு நல்ல படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் காப்பியாக இருக்குது அப்படின்னாங்க. ஹெச்டி ஹை டிஃப்யூஷன் அதில் தான் வந்துருக்குது படமே. அப்போ இது யார் வெளியிட்டது? கொஞ்சம் பின்னாடி போவோம். விஜய் நான் எதிர்பார்த்தாரு, இந்த படத்தினுடைய எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போன ஆண்டு ஆகஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. படத்தினுடைய எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. அப்புறம் அவங்க தள்ளி போட்டு பொங்கலுக்கு, ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதம் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும், தேர்தலை அறிவிப்பாங்க, நம்மளுக்கு அதை அட்வான்டேஜாக தரும் அப்படி தான் சொல்லிட்டு அவர் நிறுத்தி வச்சுருந்தார். அந்த இடத்துல தான் பிஜேபி உள்ளே வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் வந்தது, செப்டம்பருக்கு அப்புறம் தான் கரூர் வந்துச்சு. கரூர் வந்துட்டோன்னே தான் கேஸ் வந்துச்சு, கேஸ் வந்துட்டோன்னே தான் வழக்கு மேலே போச்சு, சிபிஐ விசாரணை வந்துச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரிதானா? அப்படிப்பட்ட சூழலில் தான் இது நிறுத்தப்படுகிறது. அப்போ தான் சென்சார் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி பிஜேபி, இது படத்தை நிறுத்தினதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதுன்றது சென்சார் போர்டில் முதல்ல ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை மீறி கோர்ட் வந்துட்டு அவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுன்னு சொன்ன உடனே அடுத்த 2 மணி நேரத்தில் அப்பீலுக்கு போய் படத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு யாரால பண்ண முடியும்? அது மேலிருந்து ஒரு அழுத்தத்தின் மூலமாக அதை பண்ணிட்டாங்க. ஆக விஜய் அங்கே தான் முட்டணும், அங்கே முட்டவே இல்லை, முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இதை புரிஞ்சுக்கங்க. ஆக இங்கே 2 இடம் தான், ஒன்று சென்சார் இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி. இதை ரெண்டுத்துலேயும் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா வெளியீடு எங்கே வந்துச்சு அப்படின்னம்னா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி செயின் அது போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ட்ராக் பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை இதை வந்துட்டு இங்கே டவுன்லோட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்கேருந்து இதெல்லாம் டவுன்லோட் ஆகி வந்துருந்ததுன்னா அதையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் சைபர் கிரைம் கூட. ஆனால் ஒட்டுமொத்த ப்ராசஸிங்கை வந்துட்டு எடுத்து அனலைஸ் பண்ணாங்கன்னா சைபர் கிரைம், எந்த ஒரு சினிமாக்காரனும் இதை விளக்கி இருக்கிறாங்க, எல்லாம் வீடியோவில் இருக்குது. நேற்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே இருக்கிற ஒரு உள்ளூர் ஒரு யூடியூபர் வந்துட்டு அதை பண்ணியிருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் ஒரு எடிட்டருடைய பேசியிருக்கிறார் அவர், அது பேசின டிரான்ஸ்கிரிப்டே இருக்குது, போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆக இது எல்லாம் இது சம்மந்தப்பட்டு வெளியில் வந்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதனால் யார் பலன் பெறுவா? இப்போ இது வந்துட்டோம்னா இன்னும் சுருக்கிடலாம். பலன் பெற போகிறது யார் படத்தினால? இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுக்க பார்த்தது விஜய் தான், அவருடைய பொலிட்டிக்கல் திங்கிங் தான், ரைட்டா? அதுக்காக தான் இந்த படமே எடுக்கப்பட்டது. ஜனநாயகன் அப்படிலாம் பேர் வச்சு படமெல்லாம் எடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் சாட்டை சுத்தின எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி சீன்லாம் வந்துருக்குது. அதில் இவரும் சட்டையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டுலாம் இருக்கிற சீனெல்லாம் வந்துச்சு. ஆக இதனால் வந்துட்டு யாருக்கு மைலேஜ் கிடைக்க போகுதுன்னா விஜய்க்கு தான் கிடைக்க போகுது, சென்சார் போர்டு கிடைக்க போகிறதில்ல. இப்போ இன்னும் அது சுருங்கிடுச்சா? அப்போ இதை யார் வெளியிட்டிருக்க முடியும்? இங்கே இன்னும் ஒரு க்ளூ, இந்த கேவிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடியூசர், அவர் யார் அப்படின்னோம்னா அவர் ஒன்றும் ஒரு பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது அப்படின்றாங்க திரைப்பட உலகத்தில். அவர் கர்நாடகாவில் ஃபிலிம் ப்ரொடியூசர், அதிகபட்சம் 5 கோடி தான் அவருடைய பட்ஜெட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு விஜய் படத்தை எடுக்கிறாரு, இவங்க சொல்கிறாங்க 500 கோடி இந்த பட்ஜெட், இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க, ஜனநாயகன் ப்ராஜெக்ட். ஆனால் அவர் யார் அப்படின்னா 5 கோடி ஆள் தான். அப்போ இவருக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணது? அப்படியாப்பட்ட ஒரு 5 கோடி வச்சு படம் எடுக்கிற ஆளாக இருந்திருந்தார் அப்படின்னோம்னா இவ்வளோ நாள் 500 கோடி கடன் வாங்கி படம் எடுத்து அதுக்கு வட்டி கட்டி அவர் ஒரு வழி ஆகி ஒன்றுமில்லாதே போயிருப்பார் அவர். ஆனால் இது வெளியில இருந்துட்டு படம் கொடுக்கப்பட்டு அவர் பேரில் எடுக்கப்பட்டதா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டதா இருந்தது அப்படின்னோம்னா அப்போ யாரு? இந்த ஒரு கேள்வியும் இருக்குது.
இந்த ஒரு கேள்விக்கும் சைபர் கிரைம் வந்துட்டு விடை காண வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த திரையுலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னன்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏதோ ஒரு மாதிரி சித்தரிக்கிறாங்க. பெரிய திருடு, உலகத்திலேயே பெரிய திருடான் இது. இதுதான் கிடையாது. படமெல்லாம் வர்றதெல்லாம் எல்லா விதமான திருட்டுத்தனமும் தெரிஞ்சவங்க நீங்க தான். உங்களுக்கு தெரியாது எதுவும் நடக்க போறது இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியாத மாதிரியே எல்லாரும் பேசுறீங்களே, எல்லாம் எப்படி? ஒரு நடிகன், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு டைரக்டர், எல்லாருடைய உள்நோக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ வெளியில வந்துட்டு தேடுறீங்க. உள்ள தேடுங்க, உள்ள இருந்து உண்மையை சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா அவ்வளோ எவிடன்ஸஸோட தான் வந்துட்டு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு போகுது. புரியுதுங்களா? 5 கோடி மட்டுமே போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் வந்துட்டு 500 கோடிக்கு எடுத்துட்டு ஜம்ப் பண்றாரு. எப்படி? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்களேன், பேசுங்களேன், பார்ப்போம். தெரியணும்ல. அப்போ இதுல ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடனே ஆதவர்ஜுனா இதை வந்துட்டு உதயநிதியும் எல் முருகனும் சேர்ந்து பண்ண சதி. இதுல எங்க தமிழக அரசுல, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டிஎம்கே வருது? எப்படி வர முடியும்? என்ன அண்ணா அறிவாலயத்தை வச்சா எடிட் பண்ணாங்க? இது ஏன் வந்துட்டு திமுக இருந்துட்டு இந்த ஆள் மேல, இந்த ஆதவர்ஜுனா ரெட்டி மேல வழக்கு போடல அப்படின்றது தெரியல. அவங்க எல்லாமே விஜய் எது செஞ்சாலும், தாவேக்கு எது செஞ்சாலும் அவங்க பெசாது இருக்கிறாங்க. ஒரே முட்டா பெசாது இருக்கிறாங்க. அது கரூர் சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரோஆக்டிவ் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தீவிர செயல்பாடு இல்லை தமிழக அரசின் சார்பாக விஜய்க்கு எதிராக. அது அவங்க குற்றச்செயலில் ஈடுபடும் போது இப்போட வெள்ளிவாக்கத்தில் ஒரு 2 கிளாஸ் பீஸ் சொல்லுங்க, திமுக தான் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதவர்ஜுனா ரெட்டி வந்துட்டு காட்டினாரு. ஏன் வழக்கு போடல? ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது? இது மிஸ்லீடிங் இல்லையா? அது கலவரத்தை தூண்டக்கூடிய விடயம் இல்லையா? அது ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ ஒருவேளை விஜய் சொல்ற மாதிரி எல்லாமே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போகுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட எல்லாம் சில சொல்லுவாங்க, ஏங்க விஜய் கொண்டு வந்ததே திமுக தாங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி இப்படி இருக்குமோன்றது கூட டவுட்டா இருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்க, உதயநிதி ஸ்டாலினையும் முருகன்ஜியையும் இம்ப்ளிகேட் பண்றாங்க. 2 பேருமே இது வரைக்கும் எதுவும் பேசல. இன்னைக்கு 2 நாள் ஆயிப்போச்சு, 48 மணி நேரம் ஆயிப்போச்சு, 2 பேருமே எதுவும் பேசல. அப்ப என்ன அர்த்தம்? அது கேஸும் போடல, கமெண்ட்டும் அடிக்கல, எதுவுமே பண்ணல. அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மக்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணும் இல்லையா? யாரு எந்த பக்கம் நிக்கிறா, யாரு நாணயஸ்தா, யாரு அயோக்கியம், எதனால இதெல்லாம் நடக்குது அப்படி தெரியணும்ல மக்களுக்கு. சும்மா இல்லை இதெல்லாம். 500 கோடி வேண்டியது, அப்படியே முழுகி போற மாதிரி கத்த வேண்டியது, அப்புறம் ஈஸியா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது. தமிழக காவல்துறையினுடைய அந்த சைபர் கிரைம் துறை மிக வேகமாக செயல்பட்டு இந்த குட்டை உடைக்கணும். இதெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு தேர்தலாம் முடிச்சிட்ட உடனே சிபிஐ மாதிரியே நீங்களும், ஏன்னா கரூர் சம்பவம் தொடர்பாக எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு குற்றப்பத்திரிகை கூட சிபிஐ இன்னும் தாக்கல் பண்ணல. அதனால தான் விஜய் அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்தார் 3வது விசாரணையில். எல்லாம் ஒப்பந்தம் தான், எல்லாம் டீல் தான். ஆனால் 41 உயிர்களுக்கு என்ன பதில்? நோ பதில். இப்படிதான் நடக்குது எல்லாமே. அப்ப இதுல இருந்து விஜய் போற ஒரு அடிமுட்டாளா இருந்தாலும் சினிமா விவரம் தெரியல அவருக்கு. தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் விளையாட மாட்டாரா? இல்ல அவர் சார்பா விளையாட மாட்டாங்களா? அவர் கூடவே பக்கத்துல இருக்கிறாரு. பொதுவா அவர் தான் விஜய்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் அந்த இதனுடைய கூடுதல் பொருளாளர், தாவேகாவுடைய கூடுதல் பொருளாளராகவும் இருக்காரு. அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுது? எல்லாமே முதலீட்டுல இருந்து எல்லாமே ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஊடகங்களும் இவருடைய குட்டையை உடைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். நானும் பேசுறேன். நான் 2 பேர்கிட்ட பேசிட்டு தான் நான் சொல்றேன். சினிமாக்காரங்கிட்ட அவங்களாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதை வெளியிட்டதே அவங்க தான்,
அப்படின்ற அளவுக்கு அவங்க தெளிவாக இருக்காங்க. எல்லாம் காப்பி வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அதை கவனிக்கணும். இதுக்கு நடுவில் விஜய் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். நேற்று 12 to 2:30 காரைக்குடி காத்தாலேயே புறப்பட்டு போயிட்டாரு. ஆனால் 4 மணி நேரமாவது 70 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணேன். அழகாக நடுவில் ரசிகர்கள் வந்தார்கள். நடுவில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி போகும்போதெல்லாம் வரல, கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகும்போதெல்லாம் வரல, சேலத்துக்கு போகும்போதெல்லாம் ரசிகர்கள்லாம் வரல. இப்போ மறுபடியும் ரசிகர்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு பேச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணல. அவர் சைக்கிள் விட்டுறாரு. எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த பரப்புரையை ஒப்புக்கணாச்சும் பண்ணிவிட்டு ஊருக்கு திரும்பிட்டார். திரும்பினவர் உள்ளபடி சீரியஸான ஒரு ஆள், ஒரு தலைவனாக இருந்திருந்தா, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்திருந்தா, இன்னைக்கு கடலூரில் பண்ணியிருக்கிற பரப்புரை ரத்து. நாளைக்கு கன்னியாகுமரி ரத்து. ஏற்கனவே சைதாப்பேட்டை ரத்து, டி நகர் ரத்து, வில்லிவாக்கம் ரத்து. அப்போ என்ன பண்ணுறாரு இவர்? ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு, நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, விஜய் வீடு வீடாக சென்று வாக்கை சேகரியுங்கள், வெற்றி முக்கியம் அப்படின்றாரு. வீடு வீடாக போயிட்டு வாக்கு சேகரிக்கிறது அவங்களுக்கு தெரியாதா? நீ எல்லாம் பரப்புரை, நீ தானே எங்கே பார்த்தாலும் ஒரே விஜய் தான். வீட்லேயும் விஜய், வெளியிலையும் விஜய், தமிழ்நாடுனாலே விஜய், அப்படி போட்டு உருட்டுனீங்களே. போக வேண்டியதானே, போய் நின்று பேச வேண்டியதானே. அங்கேருந்து போயிட்டு திருவனந்தபுரம் எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் வந்துட்டு கன்னியாகுமரி வர போகிறீங்க, நாகர்கோவில் வர போகிறீங்க, பேச போகிறீங்க. எவ்வளோ தொகுதி இருக்குது, பண்ணலாம்ல. கேன்சல். ஒரு பக்கம் தாவே கட்சியில் வந்துட்டு பர்மிஷன் வாங்கினா, இன்னொரு பக்கத்தில் கேன்சல்னு ஒரு செய்தி வரும். ஊடகங்கள்லாம் ரொம்ப அழகாக விஜய் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா? டிவி தான் சொல்கிறேன். இவங்களில் ஒருத்தர் கூட அவங்களுடைய நிர்வாகிகளை கான்டாக்ட் பண்ணி எதுக்கு கேன்சல் பண்ணீங்க, எதுக்கு ஒரு லேட்டாக வந்தார், ஏன் 4 மணி நேரம் அதுக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற எதையுமே விளக்கத்தை கேட்டு போடுறதில்ல. அப்படியே கேமராவில் பட்டுச்சா அதை மட்டும் பேசிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. இது இவருடைய ஊடக தர்மம். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னம்னா, திமுகவுக்கு தானே விஜய் பெருசாக்க வேண்டியது, வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் ஜெயிச்சாலும் அது பிஜேபிக்கு தான், எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாலும் பிஜேபி தான், பிஜேபியா ஜெயிச்சாலும் பிஜேபி தான், சிவான் ஜெயிச்சாலும் பிஜேபி தான். அதனால தான் நான் சொல்றேன், 2 சைடு தான் இந்த தேர்தலில். ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று ஸ்டாலின் எதிரானவர்கள், தவிர வேறு எதுவுமே இல்லை. எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படின்றது விஜய் பேசவே இல்லை. சும்மா ஒப்புக்கணாச்சு, நான் வந்தா வரணுன்ற ஒரு அக்கறை உனக்கு உள்ளபடியா இருந்தா ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணுவியா நீ? ஒன்றும் இல்லாதவனா? ஒரு ஃப்ளைட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை தான் போகிற. என்ன கேடு? அப்போது உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது பிரச்சனையா, மன ரீதியாக பிரச்சனையா? வெளியில் சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி செய்தி கொடுத்து அந்த ஏமாத்து வேலையில் ஈடுபடுறீங்க? எல்லாம் ரிலேட்டட் தான். ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிறது எப்படி வழி? தமிழ்நாட்டு அரசியலில் குட்டையை கொடுப்புற வேலையை வந்துட்டு தாவேக்கா பிரமாதமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை வந்துட்டு பிஜேபி வேடிக்கை பார்க்குது அப்படின்றதுக்கு 2 அத்தாட்சி. இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை. இந்த படம் வெளில வந்தது காரணமே முருகன்ஜியும் உதயநிதி தான் அப்படின்னு சொல்றாருல, அதில் தான் தாரம். அவரும் எதுவும் கண்டுக்கல. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இப்படி ஒரு நபர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரானால் கூட, விஜய் போன்ற ஒரு நபர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரானால் கூட அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பாதகமாகிவிடும். இளைஞர்களும் ஒன்றும் தெரியாத பிள்ளைங்களும் அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்களை சரி பண்ணணும். இப்படியெல்லாம் ஓடி போயிட்டு சீரடியை அனுமதிக்க கூடாது. எந்த அக்கறையும் இல்லாத விஜய் ஒரு அரசியல்ன்ற பேரில் ஒரு கூத்தடிச்சிட்டு இருக்கிறாரு.
இதில் இருந்துட்டு, இந்த கூத்தில் இருந்துட்டு அவர் மக்களை பலியிடாமல், இந்த இளைஞர்களை பலியிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது சமூகத்தின் கடமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.